அனைவருக்கும் நமஸ்காரம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபந்தன் தமிழ்நூல் வாழ, கடல்சார் மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே மற்றுமோர் நூற்றாண்டு இருந்து எம்மையும் இந்த ரங்கநாச்சியார் ஜோதிடத்தின் குழுவையும் வாழ்விப்பாயாக. இது அடியார்கள். இப்போ நம்ம சிவனுக்கு நம்ம போனோம். காஞ்சி வாசாய வித்மகே சாந்த சுரூபாய தீமகே தன்னோ சந்திரகேந்திர பிரச்சோதயா. மகா பெரிவா அனுகிரகத்தோடு இந்த ரங்கநாச்சியார் ஜோதிட நிலையமும் இந்த குழுவும் நன்றாக மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்தித்து இந்த சொற்றொடரை ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்க, 12 பாவம் ஓடுற பாவம். ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஜாதக கட்டம் 12 கட்டம். இந்த 12 கட்டத்தில் எல்லா கட்டம் ஓடுது. எப்படி? எல்லா கட்டமும் ஓடுது. ஒரு சிக்னல் இருக்கு, அதில் நில் கவனி செல் அப்படின்ற ஒரு சிகப்பு கலரும் ஒரு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் 3 நிறங்கள் உள்ளது. இந்த 3 நிறங்கள் ஜோசியத்தில் எங்க இருக்கு? எப்படி? ஒரு சிகப்பு, ஒரு முதல்ல மஞ்சள், ரெண்டாவது சிகப்பு, மூணாவது பச்சை. இந்த 3 நிறங்கள் உங்கள் 12 கட்டத்தில் எங்க இருக்கு? நீங்க ஜோசிகார் தான். ஏன் 12 கட்டம் சுத்தினே தான் இருக்குது. நீ எங்கு நிற்க வேண்டும், எங்கு கவனிக்க வேண்டும், அதன் பின்னாடி நீ எப்பொழுது நீ செல்ல வேண்டும், அதாவது புர்சீட் பண்ணணும். புர்சீடட். நீ என்ன கொடுக்கிறாய், என்ன கொடுக்க போகிறாய், என்ன கொடுத்து விட்டு செல்கிறாய். இந்த 3 கான்செப்ட் முக்கியம் ஜோசியத்தில். ஏற்கனவே நம்ம சொன்ன ரூல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எல்லா ரூலும் ஓகே. கடைசியில் ஒரு ரூலை ஒன்று சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஜாதகர் இந்த கர்ப்பசில் நீக்க இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தார். இதுதான் ஜோசியம். அப்போ உன்னுடைய செயல் எது? இங்கே இருக்கிற எல்லா ஜோசியரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், இந்த ராசியில் பிறந்தார் சொல்லி தான் இருக்கும். அந்த ராசியில் 9 பாதம் இருக்கு, 3 நட்சத்திரம் இருக்கு. உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஆனால் உனக்கு மட்டும் சொந்தமானது உன்னுடைய பாதம் மட்டுமே. ஓகேங்களா? அப்ப எந்த இடத்தில் நின்று உற்று கவனிக்க வேண்டும், எந்த இடத்தில் கவனித்ததை உள்வாங்க வேண்டும், எந்த இடத்தில் உள்வாங்கியதை புர்சீட் பண்ணும் கஸ்டமருக்கு. அப்ப ஓடுகின்ற சுத்துகின்ற 12 பாவத்தில் எந்த பாவத்தில் நிற்க வேண்டும், எந்த பாவத்தில் கவனிக்க வேண்டும், எந்த பாவத்தில் செல்ல வேண்டும் என்பது சொல்ல வேண்டும். எப்படி சொல்றது? 12 பாவம், 9 கிரகம். எனக்கு சித்தப்பனா சனியை பாருன்னா, என் சித்தப்பனுக்கு சனி ஒத்து வருமா? என் சித்தப்பன் கூட நான் தொழில் பண்ண போறேன்னா ஒத்து வருமா? எப்படி ஒத்து வரும்? சித்தப்பன் பகைசாரத்தில் ஏறி நின்ட்டான்னா எப்படி ஒத்து வரும்? எத்தனை வீட்டில் சித்தப்பன் சப்போர்ட் பண்ணியிருக்கான், எத்தனை வீட்டுக்காரங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கான். இப்போ சித்தப்பனா சனி பக்கம், அப்போ சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன் சப்போர்ட்டட் இல்லை? சரி, எத்தனை வீட்டில் அப்பாக்கள் மகன்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது, பல வீட்டில் ஒத்துமையே இல்லை. எத்தனை வீடுகளில் மாமன் இருக்கிறான், அவன் மரியாதையாக இருக்கிறானா அல்ல மானங்கெட்டு இருக்கிறானா? அப்ப அந்த புதன் என்ன சொல்லுது? இத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை குருமார்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அத்தனை குருமார்களின் குறைகளும் உங்களுக்கு தெரியும், அத்தனை குருமார்களின் நிறைகளும் தெரியும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச குருமார் யாருன்னு உங்களால் சொல்ல முடியும்? யோ போயா, அந்த ஆள் மனுஷன் இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தான், நடத்துற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். போனையா 10 பாட்டு நறுக்குன்னு சொன்னாயா, இந்த மாதம் நல்ல மாதம்னு சொல்ல முடியும். எத்தனை தாய் 5 பிள்ளை பெற்ற தாய் இருக்கா, ஆனால் 5 பிள்ளையும் அந்த தாயை ஒருவேளை சோறு காபாந்து பண்ணுதா? கிடையாது. அப்போ 9 கிரகம் இருக்கிறது, 9 உறவு இருக்கிறது. அந்த உறவு எல்லாம் நம் உறவோடு இருக்கிறதா, நட்போடு இருக்கிறதா, சமமாக இருக்கிறதா? அப்படி என்று உங்க ஜாதகத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய அம்சம். எப்படி?
உங்களுடைய அம்சம். சித்தப்பனோடு உறவோடு இருக்க முடியுமா? தகப்பனோடு உறவோடு இருக்க முடியுமா? தாயோடு உறவோடு இருக்க முடியுமா? அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமையாக இருக்க முடியுமா? மாமன் மைத்தனோடு ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஒற்றுமை என்பது எந்த பாவத்தை சொல்கிறது என்றால் ஒவ்வொரு உறவுக்கும் அவன் கொடுத்த சாரநாதன் வழியாகத்தான். சாரம் என்ன சொல்லுது? ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். உங்க ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் ஜால்ரா எந்த பாவம்? 3ஆம் பாவம். ஜொய்யன் அடிக்கிறவன் ஜாதகத்தில் பாரு, அங்கே விஷயமே இருக்க வெறும் ஜால்ரா தான் இருக்கும். வெட்டி பேசு கட்டி உறவாடு நம்ம முன்னோர்கள் சொன்னா. எப்படி? வெட்டி பேசி கட்டி உறவாடுன்னா அது என்ன பேசு? 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் நில். 3ஆம் பாவத்தை பார். எங்க ஓடுனாலும் 3ஆம் பாவத்தில் போய் நில்லையா? நம் முன்னோர்கள் என்ன சொன்னா? வாயால வலை போடாத, உன் செயலில் காட்டு உன் திறமை என்ன. வாயால வலை போடாத, சொன்னதை செய், உன் செயலில் காட்டு, நீ யார் என்பதை உலகுக்கு காட்டு. அப்ப உன்னுடைய நிற்கிற இடம் எது? உனக்கான அங்கீகாரம் எது? உனக்கான அடையாளம் எது? 3ஆம் பாவம் தான் நில். கவனி. வாடிக்கையாளன் என்ன கேள்வி கேட்கிறானோ, வாடிக்கையாளனுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ, வாடிக்கையாளன் சூழ்நிலை என்னவோ என்பதை அறி. அதுதான் 7ஆம் பாவத்தை கவனி. 7ஆம் பாவத்தை கவனி. எதற்கு வந்தவன், எப்படி வந்திருக்கான், அவனுக்கு என்ன தேவை, அப்படி என்று அல்லது இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறாய் என்பதை கவனி. 7ஆம் பாவமே உனக்கு கெட்டு போச்சு, நீ எப்படியா கஸ்டமருக்கு தீர்ப்பு பண்ணுவ? உன்னுடைய 7ஆம் பாவம் பகைசாரத்தில் ஏறிவிட்டால் வாடிக்கையாளனுக்கு உன்னால சப்போர்ட் பண்ண முடியாது. எப்படி சப்போர்ட் பண்ணுவ? இதமான, இங்கிதமான, நலமான, நன்மையான வார்த்தைகளை நீ எப்படி சொல்லுவாய்? இல்ல நீ சமுதாயத்துக்கு என்ன பேர் எடுக்க முடியும்? முடியாது. அப்ப 7ஆம் பாவத்தை கவனி. உன்னுடைய வாடிக்கையாளனுக்கு 7ஆம் பாவத்தையும், உன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்பதை 7ஆம் பாவத்தையும், சமுதாயத்தில் உன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை சொல்லுவது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை கவனி. அப்புறம் தாயா சொல்லியா நீ செல்லியா உன்னுடைய அந்தஸ்துக்கு 11ஆம் பாவத்துக்கு செல், அங்கு சொல். அதனால தான் 11ஆம் பாவத்தில் யாருக்கும் நீசத்தை கொடுக்கல. உன்னுடைய திறமையும் ஆண்மையும் சொல்லு. இதுதான் ஒரு ஜாதகத்தில் நில், கவனி, செல். நீ யார் வேணாலும் இரு, உன்னுடைய செயல்தான் உன்னை தீர்மானிக்கும். உன்னுடைய கவனம், உன்னுடைய ஈர்ப்பு, நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதை 7ஆம் பாவம் இந்த உலகம் உத்து பார்க்கும். இந்த 3, 7, 11 மிதுனம், துலாம், கும்பம் நில், கவனி, செல். இதுல நீங்க சுபகிரகம் நிறுந்து விட்டால் சமுதாயத்தோடு ஈர்த்து விடுவீர்கள். சமுதாயம் உங்களை வாரி அணைத்துக் கொள்ளும். எப்படி? சமுதாயத்துக்கு நல்ல மரியாதை, நல்ல மெசேஜ் எப்படி கொடுப்ப? முதல்ல நீ கத்துக்கோ. நில்லு ஒரு இடத்துல, ஓடாத. இங்க ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடு, இதை படி, அதை ஒன்றும் கிடையாது. ஏன்? முதல்ல உன்னுடைய ஜாதகத்தில் 9 கிரகம், எத்தனை கிரகம் வக்ரம், எத்தனை கிரகம் நீசம், எத்தனை கிரகம் அஸ்தங்கம், எத்தனை கிரகம் அஸ்தமனம். ஒரு ஜாதகத்தில் கிரக பலம், அதனுடைய சாரம். இடுப்பு ஒழுங்கா இருந்தா பேண்ட் நிற்கும், பெல்ட் நிற்கும், வேட்டி நிற்கும். 7ஆம் பாவம் ஒழுங்கா இல்லைன்னு எப்படியா சமுதாயத்தில் என்ன பேசிடுவேன்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாமா? ஒரே கேள்வி. 9 கிரகமும் 9 உறவுகள், நவ கிரகம், நவ கோள்கள், நவ துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. உங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்க. எந்த கிரகம் வக்ரமாக இருக்கிறதோ, எந்த கிரகம் நீசமாக இருக்கிறதோ, எந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்கிறதோ, இந்த உடம்புல அந்த உறுப்பு, அந்த பாகம் பிரச்சனைக்குரிய பாகமாகவே இருக்கும். ஒருத்தனுடைய அறுவை சிகிச்சை நடந்ததுன்னா பாருங்க, அது எந்த கிரகம் பாருங்க, அந்த உடல் உறுப்புல அந்த கிரகம் அறுவை சிகிச்சை செய்தே தீரும். ஜோசியம் வேற எங்கேயும் ஓடக்கூடாது. உன் உடம்புல இருக்குது ஜோசியம். நம்ம உடம்பு அன்னைக்கு 18 இடங்களில் சிவபுராணம், சிவ தலத்தை, சிவ சின்னத்தை பூசினாங்க. 12 இடங்களில் திருநாமங்களை பூசினார்கள். 18 12 எத்தனை? 30.
30 டிகிரி தான் ஒரு பாவம். இந்த பாவத்துக்குள்ள தான் நம்ம உடம்பு, இந்த உடம்புக்குள்ள தான் 9 ஓட்டை. இந்த ஓட்டை இருந்தாலும் இறந்தாலும் சென்று விடும். ஆனால் இதில் மாந்தி தான் உங்களுடைய மூச்சு, மாந்தி தான் உங்களுடைய ஆன்மா. இன்னைக்கு நான் பேசுறேன்னா என் மூச்சு இருந்தால் தான் பேச முடியும். மூச்சு இல்லட்டா நான் ஒரு பிணம். அப்போ 9 கிரகம் என்ன சொல்லுது? 9 தசாபுத்தி என்ன சொல்லுகிறது? உடம்புல தான் 9 இருக்குது, 9 ஓட்டை. ஒரு கிரகம் நல்லா உங்க ஜாதகத்தில் கூட எடுத்து பார்த்துக்குங்க. எந்த கிரகம் வக்ரம், எந்த கிரகம் நீசம், எந்த கிரகம் அஸ்தமனம், எந்த கிரகம் கிரக யுத்தத்தில் இருக்கிறதோ அந்த உடம்புல அந்த பாகம் வீக் ஆகியே தீரும். அதை நீங்க பிறந்ததிலிருந்து அந்த உறுப்பை, உடல் உறுப்பை பத்திரமா பார்த்துக்குங்க. கூடுதலாக எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம ஐயா ஜானகிராமன் சொன்னார், ஆக்சுவலாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வர வேண்டியது. ஆனால் அன்றைக்கி எனக்கு வகுப்பு இருந்தது, வர முடியல. இன்றைக்கி புள்ளம்பட்டியில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஆசிரியர் போன செவ்வாய்க்கிழமை ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். எங்களால் வர முடியல. இன்றைக்கி 2 சான்ஸ். அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறோம். ஏன்? அவருடைய 4ஆம் பாவத்தில் இருதயத்தில் குறிகாட்டுகிறது பிரச்சனை. 4ஆம் பாவாதிபதி வக்ரமாக இருந்தாலும் இதயத்தில் கோளாறு உண்டு. 5ஆம் பாவாதிபதி வக்ரமோ பிரச்சனையாக இருந்தால் வயிற்றில் உண்டு. 6ஆம் பாவாதிபதி பிரச்சனையாக இருந்ததுன்னா அவன் வேலையில் உண்டு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை உன் ஜாதகத்தை எடுத்த உடனே தெரிஞ்சிடும். இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? எல்லா நட்சத்திரத்தை வச்சு பெருசாக பேசுவாங்க, ராசின்னு பேசுவாங்க. பர்டிகுலரா உன்னுடைய நட்சத்திர பாதம் என்ன, அதுதான் உன் ஐடி. உன் பாதத்துக்கு உண்டான கேள்வியை கேள்வியா, அதே உன் ஜாதகம். அந்த பாதத்துக்கு உண்டான கேள்வியை கேளு. அந்த பாதத்தில் தான் உன் 12 கட்டம். அந்த பாதம் தான் உன்னுடைய தலையெழுத்து. அந்த பாதம் தான், அந்த ஜாதகம் தான் உன் வாழ்நாளில் சாதனை. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நம்ம பாட்டம் முப்பாட்டெல்லாம் சும்மா இல்லை, மிக அற்புதமாக அம்சம் அப்படின்னு பக்கத்தில் வச்சா. ஒரு கிரகத்தின் ஆட்சியா, உச்சமா, நீசமா, நட்பா, பகையா, சமமா, மூல திரிகோணமா, எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த உறவு உனக்கு தோல் கொடுக்கியா. எந்த கிரகம் பகையாக இருக்கிறதோ உன் தோல் அதான் குத்தும். எந்த கிரகம் கிரக யுத்தத்தில் இருக்க அவன் தான் காலை வாருவான். உன்னுடைய ஜாதக அமைப்பிலே உனக்கு தெரிஞ்சிடும். இந்த கிரகத்தோடு, இந்த உறவோடு நாம் உறவாடலாம், இந்த உறவோடு நாம் பகையாடலாம், இந்த உறவோடு வெற்றி பெறலாம். அப்படி வேற எங்கேயும் போய் தேட தேவையில்ல. இதுக்கு தான் ஜாதகத்தை முதல்ல சொல்றோம். நில், கவனி, செல். எப்படி? நில், கவனி, செல் என்பது எதற்காக சொல்கிறோம்? இதுல மிதுனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ சூரியனும் சுக்கிரனும் வரக்கூடாது, ராகு கேது வரக்கூடாது. மிதுனம், துலாம், கும்பம் இதுல ராகு கேதுகளோ அல்லது சூரியன் சுக்கிரனோ வரக்கூடாது. இந்த வரும் காலங்களில் அல்லது எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்கள் வீணான அவச்சொல்லும் பழி சொல்லும் ஆளாகியே தீர்வார்கள். ஜாதகத்தில் எடுத்து பாருங்க. யாருக்கெல்லாம் மிதுனத்தில் சூரியனோ சுக்கிரனோ இருந்தா வீணான பழிகளும் செய்யாத தவறுக்கு தண்டனைகளும் பெறுவார்கள். அதே துலாத்திலையும் சரிதான், அதே கும்பத்திலையும் சரிதான். ஐயோ பாவன்னு சொல்லிட்டு ஜாமீன் கேத்து போட்டு மாட்டிக்கிறவங்களா இந்த 3 பேர் தான். எப்படி? ஐயோ பாவன்னு சொல்லிட்டு நட்புக்காக, உறவுக்காக, தம்பிக்காக, எதற்காக சரி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிற 3 ஜீவன்கள் தான். உங்க ஜாதகத்தில் மிதுனம் எந்த பாவமோ, துலாம் எந்த பாவமோ, கும்பம் எந்த பாவமோ அந்த பாவத்தில் வீணான பழிகளை அந்த உறவுகளுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள். சரி, எத்தனை பேருக்கு அவங்களுடைய அம்ச கட்டம், அதாவது ராசி கட்டத்துடைய சாரபலம் தெரியும்? சாரபலம் தெரியும்.
1 2 3. நான் எங்கே போய் ஜோசியத்துக்கு அடிச்சுக்கிறது? உங்கள் பலமே உங்களுக்கு தெரியல, உங்கள் பலமே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு புதன் பலமா, சூரியன் பலமா, சந்திரன் பலமா, எது பலம்? உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகம் பலமா பலவீனமா, நட்பா பகையா, ஆட்சியா உச்சமா, எது உச்சமாக இருக்கிறது அதை பிடிச்சி டெவலப் ஆயிடு. எது பகையாக இருக்கிறதோ அவனை பார்த்து பம்பு. எப்பா கிருபானந்த வாரியார் அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்வார். குலைக்கிற நாய் இந்த தெருவில் இருந்தால் நீ ஏனடா அந்த தெருவுக்கு போனான்னு சொல்லுவார். கடி வாங்கிட்டு ஐயோ நாய் கடிச்சிது நீ சொல்லாத, பக்கத்து தெருவாக சுற்றிட்டு போ. இதான் கிருபானந்த வாரியார் சொன்னது வார்த்தை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் வலுவாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கிரகம் வாங்கிய சாரம், அது அமர்ந்த பாவம். இந்த சாரமும் பாவமும் சரியாக கணிக்காத போது நீங்கள் ஜோசியத்தில் ஏசியமாக தான் பதில் சொல்ல முடியும், துல்லியமாக உங்களால் பதில் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் கடகம், கன்னி, துலாம், மகரம் இதில் தசை நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலத்தை சந்திப்பீர்கள் அல்லது வளர்ந்திருப்பீர்கள். செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடகத்தில் தசை நடத்துகிற கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களா, யாருக்கெல்லாம் கடகத்தில் தசை நடக்கிற கிரகம் தற்சமயமோ அல்லது ஏற்கனவே இருந்ததோ சொல்லுங்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? சரி, அதுக்கு அடுத்தது நன்றி. கன்னியில் யாருக்கு தசை நடந்தது? அந்த காலகட்டம் அந்த அதிபதி நன்றாக இருந்தாரா? பரிவர்த்தனை இல்லையா. அந்த அதிபதி என்ன சாரத்தில் இருந்தார்? நட்பு சாரமா பகை சாரமா? சார் உங்க உடல் சார்ந்து கேட்கல. அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவனுக்கு நட்பாக இருந்ததா பகையா இருந்ததா? சரி இருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு தசை ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது? உதாரணம் உங்களுடைய நட்சத்திரமே சொல்லுங்க. அனுசம். அப்போ இவருக்கு சுக்கிர தசை என்ன தசை, எந்த நட்சத்திரத்திலிருந்து நடத்தியிருக்கோம்? இவர் பிறந்தது அனுசம். வெரி குட், கை தட்டுங்க. அப்போ அந்த பூராட நட்சத்திரம் ஓகேங்களா? அப்போ பூராடம் என்பது என்ன? தெய்வத்தினுடைய நட்சத்திரம். இப்போ அவருக்கு தெய்வத்தினுடைய நட்சத்திரம் நடக்கிறது. ஏன்னா பிறந்த பொழுது அனுச நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது புதன் தசை கேட்ட நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது மூலம் கேது நட்சத்திரம், கேது தசை, அதுக்கு அடுத்தது தான் இப்போ சுக்கிர தசை நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த சுக்கிர தசை நவாம்சத்தில் எங்கே இருக்கு? கேது, சுக்கிரன், செவ்வாய், சனி உழைப்பு மண்டலத்தில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் மேஷத்தில் கேது, சந்திரன், குரு, சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி, தனுசு மண்டலத்தில் சூரியன், ராகு, புதன். இதுதான் இந்த ஓடுபாதையினுடைய ஒரிஜினாலிட்டி. நம்ம ராசி கட்டம் என்பது பொதுவான கட்டம். ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஓடுபாதை இருக்கிறது. அந்த ஓடுபாதையில் தான் அவருக்கு பயணப்பட வேண்டும், பயணப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சுக்கிரதேசம் ஆரம்பித்த பிறகு முதல் 5 வருஷம் சூரியனாகவும், ரெண்டாவது 5 வருஷம் கன்னி புதனாகவும், மூணாவது 5 வருஷம் சுக்கிரனாகவும், துலா சுக்கிரனாகவும், நாலாவது 5 வருஷம் விருச்சக செவ்வாயாகவும், ஆக 4, 5, 20 வருஷம். இதுதான் அவருடைய ஓடுபாதை. அப்போ முதல் 5 வருஷம் சுக்கிரனா சூரியனுடைய என்ன காரகத்துவம், சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறார், அது பகை சாரமாக இருந்தால் அந்த நேரத்தில் போராட்ட காலமாக இருக்கும். புதன் அடுத்த 5 வருஷம் புதன் நட்பு சாரத்தில் இருந்து விட்டால் அந்த 5 வருஷம் நன்றாக இருக்கும், இல்லை அலைச்சலாக இருக்கும். துலாத்தில் தசா நடக்கும் பொழுது சிறப்பான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். மொத்தம் 4 இடம் தாங்க நல்லா இருக்கிற இடம். ஜோசியத்தில் 8 இடம் 12 இடம் ஒருத்தருக்கு நல்லாவே இருக்காது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் கடகம், கன்னி, துலாம், மகரம் இந்த 4 இடத்தில் தசாவோ புத்தியோ அந்தரநாதன் வரும் பொழுது
உங்களுக்கு மென்மையானதா அல்லது மேன்மையானதா இந்த சூழலை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அப்ப ஒரு கிரகம் 9 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் 9 உறவு. அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ லக்னம் ஐயா சொன்ன மாதிரி பிறந்தவர்லேருந்து லக்னம் அங்கே தான் இருக்குது. ஆனால் மனசு மட்டும் கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி பெற்றுட்டோம், பேர பேத்திங்களை எடுத்துட்டோம், மனசு மட்டும் அடிச்சுக்குது. இன்னொரு பில்டிங் வாங்கணும், இன்னொரு பில்டிங். லக்னம் அடிச்சுக்குதா? போன மீட்டிங்களோட சொல்லியிருக்கேன், ஒரு லக்னம் 4 இடத்துக்கு மட்டுமே பயணப்படும், பலப்படும். எதுக்கு? ஒரு லக்னத்துக்கு பார்க்கணும்னா தொழிலுக்கு பார்க்கணும். சொந்த தொழில். ஒரு வாடிக்கையாளன் வந்து கேட்பான், சார் நான் சொந்த தொழில் பண்ண போகிறேன்னு. அவனுக்கு லக்னம், லக்னாதிபதி, லக்னத்துக்கு வீடு கொடுத்தவன், அந்த நட்சத்திராதிபதி பலமாக இருந்தானா அவனால் மட்டுமே 20 வருஷம் 30 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே தொழில் செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது கழுத்து, தாலி கட்ட முடியும். எத்தனை ஆண்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடம் லேட் மேரேஜில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எல்லாத்தையும் பாருங்கள். 3ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், 3ஆம் இடம் பகைசாரத்தில் ஏறி இருக்கும். 3ஆம் இடம் இது அப்படியே பெண்களுக்கு பாருங்க. பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க முடியுமா? அந்த 3ஆம் பாவம் கெட்டிருந்தால் மஞ்சள் குங்குமம் வைக்க முடியாது, திருநீர் மட்டுமே பூச முடியும். அதுக்கடுத்தது முதல் இரவுக்கு, இந்த லக்னம் லக்னாதிபதி முதல் இரவுக்கு அவசியம். உடல் உறவு கொள்வதற்கு, சாந்தி முகூர்த்தம் கொள்வதற்கு. அதுக்கடுத்தது சஷ்டி அம்சம் 60 கொண்டாடுவதற்கு லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்க வேண்டும். இதாங்க லக்னத்துக்கு. அதுக்கு லக்னத்துக்கு தசை பிரிக்கல. லக்னத்துக்கு ஒரே இடம் தான், 60 முடிஞ்சா அவனுக்கு சஷ்டி அம்சம். ஆனால் ஒவ்வொரு சந்திரனுக்கு தசையை பிரித்தார்கள். சந்திர தசை 10 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், இப்படின்னு எதுக்கு பிரித்தாங்க? லக்னத்துக்கு பிரிக்கல. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? லக்னத்திலே கொண்டாடுறோம். உன்னுடைய பிறந்த நட்சத்திரம் என்ன பாதம், அதில் எது உச்சமாக இருக்கிறது, எது நீசமாக இருக்கிறது, எது பகையாக இருக்கிறது, எது ஆட்சியாக இருக்கிறது, அதில் தான் நீ போராடணும், அதில் தான் நீ வாழணும். அந்த வாழ்க்கை நீ தடமாறினால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சந்திரன் என்ன பாதம், அந்த பாதத்துக்கு எது கொடுக்கப்பட்டது, எது விடுபட்டது, எது பகையாக இருக்கிறது, எந்த உறவு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆக ஒரு ஜாதகத்தில் 12 பாவத்தை சுத்தாதீங்க. மிதுனத்தில் நில், துலாத்தில் கவனி, கும்பத்தில் செயல்படுத்து. இந்த 3 பாவம் தான் முக்கியமான பாவமே. அதுக்கடுத்தது பேசலாம். ராமாயணம் சொல்கிறாங்க. ராமாயணம் சொன்ன உடனே எதனால் உற்பத்தி ஆனது? உடனே பெண்ணு. எல்லாருக்கும் தெரிஞ்சது அதானே. ராமாயணம் பெண்ணால் உற்பத்தி ஆனதுன்னு சொல்லுவோம். ஆனால் ராமாயணம் யாரால் உற்பத்தி ஆனது தெரியுமா? ஒரு குருவின் சாபத்தால் உற்பத்தி ஆனது. எப்படி? ராமாயணம் ஒரு குருவின் சாபத்தினால். தசரதன் காட்டுக்கு போவார், வேட்டையாடுவார். வேட்டையாடும் போது யானைக்கு பதிலாக ஒரு அந்தனின் மகனை கொன்று விடுவார். அப்போ அந்தணன் சாபம் விடுவான். என்ன சாப்பிடம் விடுவான்? என்னை போல் குழந்தைகள் பெற்று நீ பாதியில் இறக்கும் பொழுது, பிரியும் பொழுது நீ அவஸ்தைப்படுவா என்பது. தசரதன் துள்ளி குதிச்சான். அப்பா, இந்த சாபம் பலிக்க வேண்டும் என்று. இப்ப தசரதனுக்கு பிள்ளையே இல்லை, குருவே இல்லை. முருகா பிள்ளையரப்பா, இறைவா, இந்த அந்தணன் கொடுத்த சாபம் பலிக்க வேண்டும். அதனால தான் ராமாயணம் குருவின் காரகத்துவத்தின் அடிப்படையில் படிக்கணும். அதனால தான் இயல், இசை, நாடகம், ஒரு நட்பு, ஒரு உறவு, நம்மளுடைய இரத்த பந்தத்தோடு உருவாக்கப்பட்டது. எல்லாரும் பெண்ணால் உருவாக்கப்பட்டது, பெண்ணால் உருவாக்கப்பட்டது. பெண்ணால் அல்ல, ராமாயணம் ஒரு குருவின் சாபத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் குரு சாபமோ, குரு கோபமோ, குருவினுடைய வாக்கோ மீறக்கூடாது. ராமாயணம் என்றால் குரு, தேவகுரு.
மகாபாரதம் என்றால் என்ன? அசுரகுரு, ஆசையின் உச்சம். அத்தனையும் எனக்கே வேண்டும். துரியோதன எள்ளு முனை ஊசி முனை அளவு கூட கொடுக்க மாட்டேன். ஊசி என்பது என்ன? கேது. ஆசைக்கு ஒரு தம்படி கூட கொடுக்க மாட்டேன் உனக்கு. உன்னால் முடிஞ்ச வட்டி வாங்கிக்கோ, சட்டி வாங்கிக்கோ, எதுனா பண்ணுவோம், கோர்ட்டு கேஸ் போய்க்கணும். ராமாயணம் குருவால் இயற்றப்பட்டது, மகாபாரதம் சுக்கிரனால் இயற்றப்பட்டது. இதுதான் ஆணிவேர், அச்சாணி. அதனால ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் என்னாலும் கெடக்கூடாது. பகை சாரம் ஏறக்கூடாது, பகை வீட்டில் அமரக்கூடாது. இவர்கள் நன்றாக இருப்பவர்கள் வீட்டில் என்னாலும் தெய்வங்கள் வசிக்கிறது. ராமாயண மகாபாரதத்தை படியுங்கள், குருவால் ஏற்பட்ட சாபம் விலகும். மகாபாரதம் படியுங்கள், சுக்கிரனால் ஏற்பட்ட ஆசைகள் விலகும். ஆக ஒவ்வொருத்தர் வீட்டில் ராமாயணமும் மகாபாரதமும் படிங்க. சரி, ராமாயண மகாபாரதம் இதிகாசம். பெரிய புராணம் ஒரு புராணம் இருக்கு, அது சேக்கிடார் எழுதினார்னு சொல்றாங்க. பெரிய புராணம் ஒன்று இருக்கிறது என்றால் சிறிய புராணம் ஒன்று இருக்க வேண்டும். எப்படி? பெரிய புராணம் ஒன்று இருந்தால் சிறிய புராணம் ஒன்று இருக்க வேண்டும். அப்போ அந்த சிறிய புராணம் என்ன? ஒரு பாடல் ஒன்று உண்டு. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெண் சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காறு நினைக்கின் 2 காரும் தோன்றும் என்று உணர்த்துவோர் முன் முருகா. வீரவேல், தாரவேல், விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், கூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. பெரிய புராணம் 5 எழுத்து மந்திரம் சிவாய நம. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் தோன்றாதவன், தந்தையின் உருவில் தோன்றியவன், பெண் சுகம் என்பது எது என்று அறியாதவன். அதனால தான் செவ்வாயை பார்த்து எல்லாம் பயப்படுறோம். செவ்வாய் தோஷமாகி விடுமா, செவ்வாய் தோஷமாகி விடுமா என்று. அப்ப பெரிய புராணம் என்பது சேக்கிடார் எழுதியது. அப்ப சிறிய புராணம் என்பது என்ன? அட பெருசுன்னு ஒன்று இருந்தா சிறுசுன்னு ஒன்று இருக்கணும் இல்ல? ஒரு ஜாதகத்தில் தாரதோஷம் சொல்லிட்டோம். அப்ப பொண்டாட்டி வந்தாகணும் இல்ல? அப்ப பொண்டாட்டின்னு வரும்போது வப்பாட்டின்னு ஒன்று வந்தாகணும் இல்ல? ஸ்டெப்னின்னு ஒன்று வந்தாகணும் இல்ல? தானே தாரதோஷம். அதானே சொல்லுவோம், 2 பொண்டாட்டிக்காரெல்லாம் தாரதோஷம். அப்ப பெரிய புராணம் இருக்கும்போது சிறிய புராணம் என்ன? அதுதான் கந்த புராணம். கீர்த்தி பெரியது, கீர்த்தி பெரியது. அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலையில நான் குருவாக நிற்கிறேன், நீ சிஷியனாகவே இரு என்று மண்டியிட்டார் சிவபெருமான். எப்படி? கந்த புராணத்தை படி. அதுல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. ஜோசியத்தில் செவ்வாயை பார்த்து பயப்படவே கூடாது. செவ்வாயை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் எல்லாருமே பயமுறுத்திட்டாங்க. கேபி சுந்தராம்பாள் ஔவையார் செம்மையா ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒன்றானவன் உருவில் 2 ஆனவன். செவ்வாய்க்கு மட்டும்தான் 2, சரி பாதியா உடைப்பான். செந்தமிழில் 3 ஆனவன். இப்படி 12 பாவத்தை சுத்தி வர்றது ஒரே ஒரு பாவம் எதுனா, ஒரே ஒரு கிரகம் எதுனா, அது முருகன் தான், அது செவ்வாய் தான். அந்த செவ்வாய்க்கு கந்த புராணத்தை டெய்லி படிங்க. செவ்வாய் கேது சாரமோ, செவ்வாய் ராகு சாரமோ, செவ்வாய் பகை சாரமோ, என்ன சாரம்னாலும் ஏறட்டும், கந்த புராணத்தை படிப்போம், கவலைகள் எல்லாம் மறப்போம். ஜோதிடமே கந்தனில் தான் ஆரம்பிக்குது. மேஷத்தில் ஆரம்பித்து 8ஆம் பாவமாகிய விருச்சகத்தில் முடியுது. எனக்கு ஏது அதுதான் உச்சம். ஆக ஜோதிடத்தை மிதுனத்தில் நின்று, துலாத்தில் கவனித்து, கும்பத்தில் செல்.
இந்த 3 வழியாக 3ஐ உள்ளடக்கு. ஒன்று பெரிய புராணம் வேறு, சிறிய புராணம் வேறு. நம்ம வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி அது மேலே தான் அதிக பாசம் வைக்கும். ஓகேங்களா? அப்போ முருகன் தான் ஜோதிடத்துக்கு ஆதாரம். முருகனே அவதாரம். மந்திரத்தில் உருவானவன், தாயின் கர்ப்பத்தில் தோன்றாதவன். சிவன் தன்னை உருக்கி மந்திரத்தில் வெளிப்படுத்தினான். நெற்றிக் கண்ணில் தோன்றியவன். அதனால் ஜோதிடம் செவ்வாய், செவ்வாயே ஆளுமை. செவ்வாய்க்கு எங்கேயுமே இடமில்லை. தலையிலிருந்து கால் வரை இரத்த ஓட்டங்கள். அதனால் ஜோதிடம் செவ்வாயில் ஆரம்பித்து செவ்வாயில் முடிகிறது, முருகனில் ஆரம்பித்து முருகனில் முடிகிறது. ஆக கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக படித்து கவலைகள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா முருகன் சொன்னவனே மாமனார் வந்துடுவார். மால் முருகன், மாமனார் பெருமாள் வந்துடுவார். அதனால தான் சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு. ஆனால் என்ன திருப்பம் வரும்? திருப்பதி போயிட்டு வரும்போது திருத்தணியை பார்த்துட்டு வரணும். ஏன்னா 2 பொண்டாட்டியோட சந்தோஷமாக சமீதமாக இருக்கிறார். திருப்பதியில் தான் தாயாரை பிரிஞ்சு மேலே இருக்கார். அங்கே போய் உன் கவலைகளை சொல்லிவிட்டு வரும்பொழுது முருகனையும் 2 மனைவியையும் குடும்பத்தின் மொத்த சந்தோஷம் சமேத உருவோடு இருக்கிறார். அதனால தான் திருப்பதி போனவங்க அத்தனை பேருமே தயவுசெய்து வரும்போது முருகனை, திருத்தணி முருகனை வணங்கி வர வாழ்வில் எல்லா மாற்றங்கள் வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் வந்திருந்த நமது ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஜோதிடம் என்பது உங்கள் பாதத்தில் இருக்கிறது. பாதத்தை மறந்தால் பாதை மாறும், பாதை மாறினால் பயணங்கள் மாறும், பயணங்கள் மாறினால் உங்கள் இலக்கை பலன் சொல்ல முடியாது முடியாது முடியாது. எல்லா வல்ல மகா பெரிவ அனுகிரகத்தோடு உரையை முடிக்கின்றேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி அண்ணா, அருமையான விளக்கம். செவ்வாயை பற்றி சொன்னார். செவ்வாய் 2 ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய்க்கு 2-12லையோ 7லையோ கிரகம் இல்லைன்னு வச்சிங்களேன், சாமானியமாக திருமணம் நடக்காது. செவ்வாய்க்கு 2-12 7ல் கிரகம் இல்லை என்றால் திருமணம் நடக்காது. அப்படி நடக்கணும் அப்படின்னாக்கா திருத்தணியில் நாங்கள் கல்யாணம் வச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாக்கா வாய்ப்பு உண்டு. ஏன்னாக்கா அறுபடை வீட்டில் திருத்தணிக்கு மட்டுமே திருக்கல்யாணம் கிடையாது. பாக்கி எல்லா அறுபடை வீட்லேயும் சமகாரம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கும், திருத்தணியில் மட்டும் நடக்காது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா செவ்வாய் குருவோட போய் செவ்வாய் சேருது அல்லது குருவோட சனி சேருதுன்னு வச்சிங்க, திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா வேலை பார்த்தாயா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த ஜாதகம்லாம் எடுத்து பாருங்கள். குரு செவ்வாய் நவாம்சத்தில் குரு சனி தொடர்பு ஏற்பட்டதுன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை டவுனில் போகும். அதே செவ்வாய் வக்கரம் ஆயிடுச்சுன்னா மனைவி பிரிஞ்சு போவாள். இதோட நிறையா ரூல்ஸ் இதில் இருக்குது. இது அண்ணா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி சங்கர் அண்ணாவுக்கு எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அடுத்தது வந்து